பக்தி பிகின்குட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ நம்புநாயகி அம்மன் கோவில் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் என்று அடிக்கடி இறை நம்பிக்கை உள்ள மக்களால் உச்சரிக்கப்படும் ஒரு புனித நிலப்பகுதி. இது கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது மற்றும் பாம்பன் பாலத்தால் இந்தியாவின் பிரதான நிலப்பகுதியிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள உலக புகழ் பெற்ற அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில் சிவபெருமான் ஜோதிர்லிங்க வடிவில் வீற்றிருக்கும் ஜோதிர்லிங்க தலங்களில் இதுவும் ஒன்றாகும். மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகிய 3 முக்கிய நாயனார் துறவிகளின் புனித பாடல்களில் புகழப்படும் 275 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் வரலாற்று சிறப்புமிக்க இக்கோவில் ஒன்றாகும். ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியான ராமேஸ்வரம் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்து கோயில்களை கொண்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் அதிகம் பார்வையிடப்படும் கோயில்களில் தனுஷ்கோடியில் உள்ள 500 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ நம்புநாயகி அம்மன் கோயில் முதன்மை இடத்தை பெற்றுள்ளது. அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நம்புநாயகி அம்மன் திருக்கோயில். இப்பகுதியில் உள்ள பழமையான இந்து கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ நம்புநாயகி கோயிலின் சமய சிறப்பை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். நம்புநாயகி அம்மன் கோயில் இப்பகுதியில் உள்ள குறிப்பிடத்தக்க இந்து கோயில்களில் ஒன்றாகும். நம்புநாயகி அம்மன் இப்பகுதியில் வசிக்கும் ஏராளமான மராட்டிய பிராமண குடும்பங்களின் குலதெய்வமாக அமைந்துள்ளது. பொதுவாக தங்கள் குழந்தைக்கு அம்மனின் பெயரை பெயரிடுவது வழக்கத்தில் உள்ளது. உண்மையில் ராமேஸ்வரத்தில் நம்பு என்ற பெயர் பிரபலமாக உள்ளது. ஏனெனில் அவர்களின் பெயருடன் நம்பு இணைக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்பது பெரிய விஷயமல்ல. நம்புநாயகி அம்மன் கோவிலின் பிரதான தெய்வம் ஸ்ரீ நம்புநாயகி தேவி. தெற்கு திசையை நோக்கி இருக்கும் காக்கும் தெய்வமாக கருதப்படுகிறாள். 1964 ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் நிகழ்ந்த சூறாவளிக்கு அம்மன் கோயில் கைவிடப்பட்டு கடலில் மூழ்கி இருந்ததாக நம்பப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அம்மன் சிலையை சிதிலமடைந்த நகரத்திலிருந்து மாற்றியமைத்து அம்மன் கோவிலை சுற்றியுள்ள பகுதி நன்கு பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் பக்தர்களின் மனதையும் உடலையும் அம்மன் ஆறுதல் படுத்துகிறாள். எளிமையான கோயிலாக இருந்தாலும் ஸ்ரீ நம்புநாயகி அம்மன் கோயில் பாமர மக்களின் பல நம்பிக்கைகளுடன் தொடர்புடையது. பச்சிம துருவன், தட்சிண துருவன் என 2 ரிஷிகள் இருந்ததாக புராணம் கூறுகிறது. முனிவர்கள் அம்மன் கோவில் அருகே கடும் தவம் மேற்கொண்டனர். அவர்களின் பக்தியால் மகிழ்ந்த பர்வதவர்த்தினி தேவி தட்சிண கல் வடிவில் வந்து அருள் பாவித்தார். பின்னர் ரிஷிகள் அங்கேயே நிரந்தரமாக தங்கி நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை கவனிக்கத் தொடங்கினர். நம் கண்ணுக்கு தெரியாத ரிஷிகள் தெய்வத்திடமிருந்து குணமடைய பிரார்த்தனை செய்யும் மக்களுக்கு உதவி செய்வதாக இன்றும் நம்பப்படுகிறது. மேலும் இந்த கோவிலின் முக்கியத்துவம் ஒரு சிங்கள ஆட்சியாளருக்கும் தொடர்புடையது. இப்பகுதியில் சிங்களவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ஒரு சிங்கள ஆட்சியாளர் சுலோதரன் நோய்வாய்ப்பட்டு அம்மனிடம் நிவாரணம் கோரி இந்த ஸ்தலத்திற்கு சென்றதாகவும் நம்பப்படுகிறது. பக்தியுள்ள அரசன் கோவிலுக்கு அருகிலேயே தங்கி அம்மனை வணங்கி புனித நீர்நிலைகளில் புனித நீராடினார். அவரது பிரார்த்தனைக்கு பதிலளித்த தேவி அவரை குணப்படுத்தினார். மன்னன் நிவாரணம் அடைந்தான். அவர் கோவிலை உருவாக்கினார். மேலும் சிகிச்சைக்காக புனித தலத்திற்கு வருபவர்களுக்கு வசதிகளையும் வழங்கினார். நம்புநாயகி அம்மன் கோவிலை சுற்றி அமைந்துள்ள புனித நீரூற்றுகள் மருத்துவ குணங்கள் கொண்டதாக
நம்பப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தை இல்லாத தம்பதிகள், திருமணத்தில் தாமதம் ஏற்படுபவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் பரிகாரம் தேடி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் அனுஷ்டிப்பதும், மனச்சோர்வு மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கோயிலில் தங்கி தீர்த்த குளங்களில் புனித நீராடுவதும் இங்கு வழக்கம். இந்த கோவிலில் வழங்கப்படும் மஞ்சள் பிரசாதம் அதிசயங்களை செய்யும் என்று பலமாக நம்பப்படுகிறது. மேலும் பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் புதிய வஸ்திரங்களை அணிவித்தும் வழிபாடு செய்கின்றனர். ராமேஸ்வரத்தில் உள்ள நம்புநாயகி அம்மன் கோவிலை சுற்றி அமைந்துள்ள அனைத்து புனித நீரூற்றுகளும் அதிக மருத்துவ குணங்கள் கொண்டவை மற்றும் அவை சர்வரோக நிவாரண தீர்த்தங்கள் என்று போற்றப்படுகின்றன. நம்புநாயகி கோயிலின் தெய்வம் 9 சக்திகளாக அருள் பாலிப்பதும், 9ஆம் நாள் திருவிழாவில் சிறப்பு அலங்காரம் செய்வதும் நவராத்திரி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நம்புநாயகியை வணங்கினால் வம்பில்லை என்ற சொல்லடை உருவாயிற்று. பின்னாளில் பல்வேறு காலகட்டத்தில் தற்போது உள்ள பழமையான கோயில் கட்டப்பட்டு இன்றும் நிர்வகிக்கப்படுகிறது. கோயில் சிறப்புகள். இத்தலத்தில் அம்மன் நம்புநாயகி என்ற திருநாமத்துடன் வீற்றிருந்து அருள் புரிகிறாள். அம்மனை நம்பி வந்து வேண்டுவதும் நடப்பதால் நம்புநாயகி அம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். இப்பகுதி மக்களின் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றாள். நம்பு என்பது ராமேஸ்வரம் தீவை சுற்றி மிகவும் பொதுவான மற்றும் பிரபலமான வார்த்தை. அதனால் இப்பகுதி மக்களின் பெயர் நம்புகுமார், நம்பு லட்சுமி, நம்பு ராஜன் என்று இந்த அம்மனின் பெயரை இணைத்துத்தான் இருக்கும். நம்புநாயகி ராமநாத சுவாமி ஆலயத்தில் பரம்பரை அர்ச்சகர்களாக இருக்கும் மராட்டிய அந்தணர்களுக்கு குலதெய்வமாக விளங்குபவள். அது மட்டுமின்றி ராமேஸ்வரத்தில் பெரும்பாலான மக்களின் குலதெய்வமாகவும் இந்த அன்னை விளங்குகிறாள். கருவறைக்குள் 2 அம்மன்கள் காட்சி தருகின்றனர். பழமையான தாளைவன ஈஸ்வரியும் நடுநாயகமாக சுதை வடிவில் அலங்கார அம்மனும் இருக்கின்றனர். இதன் அடியில் பழைய சுதையம்மன் மறைந்துள்ளது. இத்தல அம்மன் தாளைவன ஈஸ்வரி என்று அழைக்கப்பட்டாலும் நம்புநாயகி என்றே அனைவராலும் போற்றப்படுகின்றாள். தன்னை நாடி வருவோருக்கும் குழந்தை பேறு வழங்குவதில் கண்கண்ட தெய்வமாக இவள் விளங்குகின்றாள். இக்கோயிலை சுற்றி தாளங்காடு அதிகமாக இருப்பதால் நம்புநாயகி அம்மனுக்கு தாளங்காட்டாள் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. நம்புநாயகி அம்மன் கோயிலை சுற்றி ஏராளமான காவல் தெய்வங்களும் பரிவார தெய்வங்களும் உள்ளன. ஆலயம் திறக்கும் நேரம் தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை தொடர்ச்சியாக திறந்திருக்கும். மக்களின் குறை தீர்க்கும் இந்த மங்கள நாயகியை அனைவரும் சென்று வழிபடுவோம், ஆசி பெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.